اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. فسبح இத்தனை வல்லமைகளை விளக்கிய பிறகு, இதை அறிந்த பிறகு, நபியே நீர் தஸ்பீஹ் செய்வீராக. பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், மகத்தான உம்முடைய ரப்பின் பெயரை தஸ்பீஹ் செய்வீராக. சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 74வது வசனத்திற்கான விரிவுரை. இந்த வசனத்தின் முன்னால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தல் என்பதனுடைய உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பாய், பொதுவாக இந்த சுபஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தை எப்போது நாம் சொல்லுவோம், சொல்ல வேண்டும், சொல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் என்று சொன்னால், ஒரு ஆச்சரியமான விஷயம், மனிதனின் திகைப்பை ஏற்படுத்துகிற விஷயம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு செய்தி கேள்விப்படுகிற போதெல்லாம் சுபஹானல்லாஹ் என்று அவுட் ஆஃப் ஆர்டராகி இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதனால தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அழைச்சிட்டு போன அந்த செய்தியை சொல்லும்போது சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி அப்படின்னு சொல்கிறான். இப்போ சுபஹான், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நான் விண்ணப்பிக்கிறேன், நான் மனதால் ஏற்று வாயால் மொழிகிறேன் என்று அர்த்தம். அப்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது, அல்லாஹ் தூயவன்னா, அல்லாஹ் அழுக்காவாக இருந்தால் அல்லாஹ் தூயவன் தான் எப்போவுமே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய அறிவால் உணர்கின்ற அந்த எல்லைக்கு அப்பால் ஆக பரிசுத்தமானவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இணையா இப்படி அப்படி அல்லாஹ்வால் செய்ய முடிஞ்சது இவங்களால் செய்ய முடியும் அப்படி இப்படின்னா நம்ம நினைக்கிறோமே, அப்படி நினைக்கிறாங்களே, அந்த சிந்தனைகள் அனைத்து விட்டும் அப்பாற்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுபஹான் அல்லாஹி அம்மா யசிஃபூன், எதையெல்லாம் சொல்லி அவர்கள் அல்லாஹ்வுக்கு, கடவுளுக்கு பொருந்தாதவற்றையெல்லாம் அவர்கள் வர்ணித்து பேசுகிறார்களோ அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குர்ஆனில் அந்த இறைவனை எந்தெந்த மாதிரியெல்லாம் அவங்க கற்பனை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். மலக்குகளை பார்த்து அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அதுவும் அல்லாஹ்வோட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னானா. அதை பற்றி அலி ரப்பிக்கல் பனாத்து வலக்குமுல் பனுன் குர்ஆனில் அல்லாஹ் கேட்குறான். இல்லை, அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளை, உனக்கு ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்க அல்லாஹ்வுக்கு பொருந்தாத விஷயத்தை எல்லாம் இறைவன் என்று சொன்னால் எந்த வகையிலும் பொருந்தாத விஷயத்தை அவர்கள் சம்மந்தப்படுத்துகிறாங்க பாருங்க. அங்கே எல்லாம் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான், சுபஹான் அல்லாஹி அம்மா யசிஃபூன், சுபஹான் அல்லாஹி அம்மா யஷ்ரிகூன். அப்போ அவர்கள் ஷிர்க்கு செய்கின்றவற்றை விட்டும் பரிசுத்தமானவன். அவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருந்தாததையெல்லாம் பொருத்தி சொல்கிறார்களோ, வர்ணித்து பேசுகிறார்களோ அதை விட்டும் பரிசுத்தமானவன் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உணர்த்துவதற்கான ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அவனை நான் எப்படி நினச்சிருக்கணும், நம்ம அறிவு என்ன நினைக்குதோ அதையெல்லாம் கூட மேலே அப்படிங்கிறதா சுப்ஹான் அல்லாஹ்னு ஒரு வார்த்தை. இதை வெறும் வார்த்தை அளவில் நம்ம சொல்கிறோம், அது உணர்ந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளை அறியாமலே சுப்ஹான் அல்லாஹ் என்ன மாதிரி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். அதுதான் அந்த சுப்ஹான் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வினுடைய வல்லமையை உணர்ந்து
என் ரப்பு எவ்வளவு பரிசுத்தமானவன், என் ரப்பு எவ்வளவு மகத்துவம் மிக்கவன், அந்த உணர்வோடு அந்த சுப்ஹானல்லாஹ்வை சொல்லணுமா. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து நமக்கு தெரியாதனால சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்னு ஓதிட்டு போயிடுறோம். அந்த வார்த்தையை ஞானவான்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்பது தன்ஸீ, அல்ஹம்துலில்லாஹ் என்பது தஸ்பீஹ் என்றெல்லாம் அதற்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர்லாம் நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். இப்போ தன்ஸீஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மை. இப்போது அல்லாஹ்வுக்கு வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதுன்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. இப்போ மனிதர்கள் பல கோணங்களில் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லாதையெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுனாங்க. இப்போது அல்லாவும் பார்க்குறான் நானும் பார்க்குறேன்னு சொல்கிறது, இல்லை அல்லாஹ் தான் கொடுக்குறான் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அல்லாஹ்வுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம்னு சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவது கூட அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு குறைவான களங்கமான ஒரு வார்த்தை. எல்லாம் அல்லாஹ்வோட தான். இப்போ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை உணர்ந்து அல்லாஹ் எப்படியெல்லாம் என் ரப்பு படைச்சிருக்கானே, என் ரப்பு எவ்வளவு மகத்துவம் மிக்கவன், பரிசுத்தம் மிக்கவன் அப்படின்னு உணர்ந்து ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் மீசானை நிரப்பிடும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசானில் எவ்வளவு 40 வருஷம் 60 வருஷம் அமல் செஞ்ச அமல் இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் வச்சு எடை போடுற நேரத்தில் பாவம் மூட்டை அதிகமாகி ஒரு கால் கணம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன மாதிரி பதட்டப்படுவாங்க. மனிதன் இந்த உலகில் வாழுகிற போது அல்லாஹ் என் ரப்பு என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறான், என்னை எப்படி படைச்சிருக்கிறான், எனக்கு எப்படி மழையை கொடுக்குறான், எப்படி என்னை நெருப்பு கொடுத்து என்னை அழகுபடுத்தியிருக்கிறான், அருட்கொலையாக கொடுத்து எனக்கு என்னுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்கிறான், இதையெல்லாம் உணர்ந்து சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவுட் ஆஃப் ஆர்டராகி ஒரு வார்த்தை வந்தால் போதும். சுப்ஹானல்லாஹ் தம்லஉல் மீசான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறாரா இல்லை பாதியை முழுங்கி சொல்கிறானே தெரில. அந்த மாதிரி அல்லாமல் உணர்வு பூர்வமாக வெளிப்படக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்றால் அது மீசானையே நிரப்பிவிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் இதை பல நேரங்களில் கேட்டிருக்கோம், சுப்ஹானல்லாஹ் தம்லஉல் மீசான். அப்போ அது எந்த கருத்தில் எந்த பொருளோட எந்த உணர்வோடு சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லி தான் முடிக்கிறாங்க இமாம் புகாரி. அதாவது கலிமத்தானி ஹஃபீஃபத்தான், 2 வார்த்தை, சின்ன வார்த்தை, 2 வார்த்தை, ரொம்ப ஈஸியான வார்த்தை. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், சகீலத்தானி ஃபில் மீசான், மீசானையே நிரப்பிடும். ஒரு மனுஷனுடைய 60 வருஷ பாவத்தை ஒரு தட்டில் வச்சு இந்த 2 வார்த்தையை தூக்கி கொண்டு வச்சா மீசான் நிரம்பி போயிடும், நன்மையை நனைஞ்சு போயிடும். சகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னார்கள். அப்போ அதை சொல்லி தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹுல் புகாரியவை முடிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அதாவது ஒரு கடைசியாக முடிக்கும் போது கடைசி டெட் எண்டில் எதை சொல்கிறாங்களோ அது ரொம்ப எசன்ஸான ஒரு விஷயம், எதுலேயுமே எந்த நூல்லையும் சரி. அப்போ அவங்க தொகுத்த ஹதீஸ் நூலை கடைசியாக முடிக்கும்போது இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப கருத்துள்ள ஒரு வாசகம் சுப்ஹானல்லாஹ் என்பது. நாம் அதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்வின் அந்தஸ்தை உணர்ந்து அந்த வார்த்தையை நாம் சொல்லணும் என்பதை இந்த இடத்திலே விரிவுரையாளர் விளக்கி தருகிறார்கள். ஆக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னாலும் சரி அல்லது சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, எப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லும்போது என் ரப்பு பரிசுத்தமானவன், அதை சொல்லும் போதே இவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிடுவானா, கஷ்டத்தையே அல்லாஹ் நீக்கிடுவானா. ஃபாத்திமா அம்மா அவங்க கையெல்லாம் காப்பு காய்ச்சுன்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கற்றுக் கொடுத்தாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு. இது தஸ்பீகை ஃபாத்திமா நம்ம ஓதுறோம். இதை ஓதனா வீட்டு வேலைகளோ மற்ற வேலைகளோ பணிகளோ சுமைகளோ அந்த பாரம் குறைஞ்சிரும். அப்போ இதை வெறும் அவுராது மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதனுடைய கருத்தை உணர்ந்து நம்ம சொல்லணும். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை தருவானாக. ஆக சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை மீசானை நிரப்பிவிடக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்திலே இந்த குறிப்பிட்டு சொல்கிறான், ஃபஸப்பிஹ் நபியை நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக. இதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. என்னவென்றால் தஸ்பீஹ் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு அமல். எல்லா படைப்பும் இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற ஜம்காலம் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. நம்ம வச்சிருக்கிற இந்த டெஸ்க் இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது.
நம்ம அணிந்திருக்கிற ஆடை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து. வலாக்கின் வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹிங்கறான் அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காம, தஸ்பீஹ் செய்தனா என்னால் புரிய முடியலையே, இது நம்ம பார்வையில் ஒரு சாதாரண ஒரு ஜடப்பொருளாக தானே தெரியுது அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹகும், அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, புரிந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அல்லாஹுடைய வார்த்தை தஸ்பீஹ் செய்து அது உங்களுக்கு தெரியாது, உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுலே பெரிய நுட்பம் இருக்குது. அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினான்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? சில நபிமார்களோ வலிமார்கள் இப்படியெல்லாம் எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்யுதுன்னு சொல்கிறையே, அதை ஒரு தடவையாவது எனக்கு காட்டுன்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. எல்லாரும் தஸ்பீஹ் செய்கிறத கேட்டாங்க. அப்போ ஒரு இறைநேச பெருமகனாருக்கு குர்ஆனுடைய விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அல்லாஹ் காட்டுறான் தஸ்பீஹ் செய்து, பூமி தஸ்பீஹ் செய்து, தண்ணி தஸ்பீஹ் செய்து. என்னாச்சு தெரியுங்களா? இவங்களுக்கு சிறுநீர் தேவை வந்துச்சு. சிறுநீர் தேவைக்காக போய் உட்கார்ந்தா பூமி ஃபுல்லாக தஸ்பீஹ் செய்து. அப்போ தஸ்பீஹ் செய்கிற பொருளில் போய் சிறுநீர் கழிக்க தோணுமா? திகைச்சு போயிட்டாங்க. தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்யணும்ல, மனஜலம் கழிச்சு சுத்தம் செய்யணுமா இல்லையா? தண்ணீரை தூக்கினா தண்ணி தஸ்பீஹ் செய்யுது. அப்போ தண்ணி தஸ்பீஹ் செய்யும் போது அதை அசுத்தத்துக்கு பயன்படுத்தணும்னு தோணுமா? என்ன, இவங்களுக்கு ஒரு விதமான திகைப்பு உண்டாயிடுச்சு. ரப்பே, நான் கேட்டது தப்பு தான், நீ மறைச்சது உண்மைதான், அதில் நுட்பம் இருக்குன்னு நீ சொன்ன, நான் புரியாமல் போயிட்டேன். அப்போது உடனடியாக அல்லாஹ்வுடைய சமூகத்தில் துஆ செஞ்சாங்க, ரப்பே இதை எனக்கு மறைச்சிரு அப்படின்னு. அப்போ ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் ஒரு நுட்பம் வச்சிருக்கிறான். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. அது சுவராக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், அணிந்திருக்கிற ஆடையாக இருக்கலாம். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மீன் இனமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வலா தாயிர் யதீரு பிஜனாஹி, எல்லாம் தஸ்பீஹ் செய்யுது. மீன் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் தான் கடலில் டேமில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த வினாடி அது தஸ்பீகை மறக்கிறதோ அடுத்த வினாடி வலையில் மாட்டிக்குமா. அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தஸ்பீகை எப்போது அந்த மீன் மறக்குமோ, மறந்த உடனே அதோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது வலையில் மாட்டிக்கும் அல்லது தூண்டியில் போய் மாட்டிக்கும். எல்லா பறவையும் பறந்துட்டு இருக்கு. அது காகமாக இருக்கலாம், இது புறா குக்கா இருக்கலாம், எல்லாம் பறந்துட்டு இருக்கு, புறாவை பறந்துட்டு இருக்கு. அது தஸ்பீகை மறந்து அடுத்த வினாடி கீழே விழுந்துடும். அதனுடைய வாழ்க்கை நிறைவு செய்யப்பட்டு விடும். அணிந்திருக்கிற ஆடையெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அது தஸ்பீகை நிறுத்திட்டா அழுக்காயிடுமா? தஸ்பீகை நிறுத்திட்டா அழுக்காயிடும். தண்ணீர் இருக்கு பாருங்க, ஓடுற தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், அதுவும் தஸ்பீஹ் செய்யுது. அது தஸ்பீகை நிறுத்தி அடுத்த வினாடி அதை புழுப்பூக்க வைத்து அதை அல்லாஹ் அதனுடைய நிறைவை முடித்து விடுகிறார். இப்போ ஒவ்வொரு பொருளும் அதன் எல்லையில் தஸ்பீஹ் செய்கிறது. இப்போ மரம் இருக்கு, கியாம் அப்படியே நின்றுட்டே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆடு மாடு கால்நடைகள் யானை புலி சிங்கம் எல்லாமே ருக்கூலையே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. ருக்கூலையே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. இப்போ அந்த தவளையாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், ஒமின்கும் மையம்ஷி அலா அர்பைன், ஒமின்கும் மையம்ஷி அலா அர்பைன் ரிஜ்லைன், அப்படி ஒமின்கும் மையம்ஷி அலா பத்தனிஹி என்று குர்ஆனில் 3 வகையான பிரிவினரை அல்லாஹ் உயிரினங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த இவைகளெல்லாம் சஜிதாவிலேயே இருக்குது. இது தேளு, புழுப்பூச்சிகள் சஜிதாவுடைய நிலையிலேயே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த எல்லா உயிரினத்தினுடைய பிரதிநிதி தான் மனுஷன். இன்னி ஜாயின் ஃபில் ஹலீஃபா, பிரதிநிதினா எல்லா படைப்புகளுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதி நாம. அதனால தான் அவை அனைத்தினுடைய தஸ்பீகையும் ஒன்றாய் சேர்த்து நமக்கு தொழுகை வழங்கப்பட்டிருக்கிறது. மலைகள் எல்லாம் அத்தையாத்துடைய நிலையிலேயே உட்கார்ந்த மாதிரியே இருக்கிற மாதிரி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ மலைக்கான தஸ்பீகை நாம் அதை பிரதியாக நாம் செய்வதற்கு தான் அத்தையாத்து. மரங்களுக்கான தஸ்பீகாத்துகள் அனைத்தையும் சேர்த்து அதற்கான பிரதிநிதியாக செய்வதற்கு தான் தக்பீர் நம்ம நிற்கிறோம். அப்போ ஆடு மாடுலேருந்து ஆடு மாடுலேருந்து ஆரம்பிச்ச உயிரினங்கள் கால்நடைகள் எதுவெல்லாம் நாமாத் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா கால்நடைகள் இருக்கு பாருங்க, ருக்குவில் படைக்கப்பட்டிருப்பவை அவை அனைத்தின் சார்பாக செய்வதுதான் நம்முடைய ருக்கு. அதனால தான் வர்கஉ மஅர் ராக்கியின் என்று அல்லாஹ் சொல்கிறான். ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்க. இதற்கு பல கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கிறதுக்கு ஒரு கருத்து, ஜமாத்தில் சேர்ந்து தொழுங்கன்னு அர்த்தம்.
இன்னொரு கருத்தை விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், ருக்கு செய்பவைகள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எவைகளெல்லாம் ருக்குவில் படைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆடு ருக்குவிலேயே இருக்கு, மாடு ருக்குவில் இருக்கு, யானை ருக்குவில் இருக்கு, சிங்கம் புலி ருக்குவில் இருக்கு, எல்லா உயிரின ருக்கு இருக்கு பாருங்க. ருக்கு செய்பவைகளுடன் சேர்ந்து அவைகள் சார்பாக நீங்களும் ருக்கு செய்யுங்க. வர்கஉ மஅர்ராகிஈன். அதே போல சஜிதாவினுடைய அந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க, இது அவை அனைத்து படைப்புகளையும் சேர்த்து குறிப்பாய் வயிற்றில் ஊர்ந்து செல்பவை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமின்கும் மையம்ஷி அலா பதனிஹி. ஒரு 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 பாம்பு இருக்கு, அது போல புழுக்கள் இருக்கிறது. இது போல அல்லாஹ் பூமியில் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய நிறைய படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கான். அவை அனைத்து, அது எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகள், அவை அனைத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவன் தான் மனிதன். அதனால நீங்க சஜிதா செய்யுங்க. அப்புறம் அத்தையாத்தில் உட்கார்றோம். எவ்வளவு மலைகள் இருக்கு, அது ஏற்காடு மலையோ, கொடைக்கானல் மலையோ, ஆல்ப்ஸ் மலையோ, ராக்கி மலையோ, இமயமலையோ, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அத்தையாத்துடைய நிலையில் அப்படியே வச்சிருக்கிறான். அப்ப அவைகள் தஸ்பீஹ் செய்யுது. அவை அனைத்தின் சார்பாகத்தான் தொழுகையில நாம், அந்த தொழுகையிலே நாம் இவை அனைத்தின் பிரதிநிதியாக செய்யக்கூடிய ஒரு அமலாக தொழுகை ஆக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். மொத்தத்தில் எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்யுது. மலக்குகள் கூட தஸ்பீஹ் செய்கிறாங்க. நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக அப்படின்னு சொன்னாங்க. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, அபிப்பிராயம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சொன்னதான் அவுட், ஆர்டர்னா ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் மலக்குகள் என்ன சொல்கிறாங்கிறத மற்றவங்களை சொல்கிறதுக்காக அல்லாவா கேட்குறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, என்னுடைய பூமியில் என் பிரதிநிதியை படைக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய அபிப்பிராயம். உடனே அவங்க சொல்கிறாங்க, சும்மா இருக்காமல் அவங்க தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க, நம்ம மைனஸ் பாயிண்ட்டையும் அங்கே சொன்னாங்க. அதான் குர்ஆனில் ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம மைனஸ் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதை அத்தஜஅலு ஃபீஹா மையுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, என்ன ரத்தத்தெல்லாம் ஓட்டுவாங்க, குழப்பம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களையா நீ உண்டாக்க போற அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம மைனஸ் பாயிண்ட். இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க, நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, நாங்கள் தான் உன்னை தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நாங்கள் தான் தக்தீஸ், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, நாங்கள் இருக்கும்போது இன்னொருத்தவங்க எதுக்குங்கிற மாதிரி அர்த்தம். நாங்கள் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறதும் இவங்க மைனஸ் பாயிண்ட்டை சொல்கிறதும் அர்த்தம். ஆனால் அல்லாஹ் இன்னி ஆலமால, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு முடிச்சிட்டான். அந்த ஆயத்தின் முடிவில் இன்னி ஆலமு மாலா தாலமன், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ இந்த வார்த்தையில் நம்ம சண்டை போடுவோம், குண்டை போடுவோம், சண்டை என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதான் அந்த ஆயத்தின் அர்த்தம். குழப்பம் பண்ணுவாங்க, ரத்தம் ஓட்டுவாங்க, இது எல்லாம் தெரிஞ்சு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதில் வேற ஒரு நோக்கம் இருக்கிறது. தஸ்பீக் செய்கிறோன்னு அவங்க சொல்லும் போது கூட அதை பெருசுப்படுத்தல பாருங்க அல்லாஹ். அப்போ தஸ்பீக் என்பது எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு அமல். மனிதனை படைச்சிருக்கிறது எதுக்குன்னா ஜிக்ருக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்று விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஜிக்ரு செய்தல் என்பது வேறு, தஸ்பீஹ் செய்வது என்பது வேறு. நல்லா புரியணும். ஜிக்ரு செய்தல் என்பது வேறு, தஸ்பீஹ் செய்தல் என்பது வேறு. தஸ்பீஹ் என்பது எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு அமல். ஜிக்ரு செய்தல் என்பது மனிதர்கள் மட்டும் செய்யக்கூடிய அமல். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா, ஈமான் கொண்டவர்களை அதிகம் அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யுங்கன்னு சொல்லிட்டு காலை மாலை தஸ்பீஹ் செய்யுங்கறான். நம்ம தஸ்பீஹ் என்பது ஒரு அமல், ஜிக்ரு செய்தல் என்பது ஒரு தனிப்பட்ட அமல். ஜிக்ருக்காக படைக்கப்பட்ட ஒரே படைப்பு மனிதர் மட்டும்தான். அதில் மலக்குகளும் சம்மந்தப்பட முடியாது, உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமும் எந்த பொருளும் சம்மந்தப்பட முடியாது. ஜிக்ருன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஆறாவது அறிவு, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்கு பாருங்க. வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. என் ரப்பு என்னை எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், என்னை எப்படி வாழ வச்சிட்டு இருக்கிறான் என்று உணர்வால் உணர்றான் பாருங்க. அதுக்கு தான் திக்ருன்னு பேர். அதில் பல படித்தனங்கள் இருக்கிற, இஸ்மி ஃபேலி இருக்கிற, வஸ்வி இருக்கிற, அதுன்னு பல பிரிவுகள் இருக்கிறது. இதையெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடத்துல அல்லாஹ் விரிவாக விவரித்து சொல்கிறார். அது அந்த இடங்களில் வருகிற போது அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சு அதை விளக்கலாம். இப்போது நமக்கு தெரிய வேண்டியது, திக்ரு என்பது வேறு, தஸ்பீஹ் என்பது வேறு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்கிறோமே, இதுக்கு பேர் தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் தஸ்பீஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் தஹ்மீத், அல்லாஹு அக்பர்னா தக்பீர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது தஹ்லீல் என்று இதற்கெல்லாம் பேர். இது பொதுவான வாசகம். திக்ர் என்றால் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருத்தல் என்றால் சிந்தனையால், நினைவால், உணர்வால்
அல்லாஹ்வுடைய என் கூடவே இருக்கான்னு ஒரு வகுமாக்கும் ஐனமாக்கும் எங்கேயுமே என் கூட அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு உணரக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதான் திக்ர். இந்த வாய்ப்பு அல்லாஹ் மனிதருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்க, மலக்குகளுக்கு கூட இல்லை. மலக்குகளுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை. அதனால தான் இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணி மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்க, ஏன் ஃபித்னா பண்ணுறவங்களை ஏன் படைக்கிறேன்னு கேட்குறாங்களே. அதுக்கு அல்லாஹ் எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும்னு முடிச்சுட்டான் பாருங்க. இந்த திக்ருக்காக படைக்கப்பட்ட படைப்பு அது ஆக உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அது அந்த திக்ரின் மூலம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்தை மனிதர்கள் பெறுகிறார்கள். உயர்ந்த அந்தஸ்தை இறைநேச பெருமக்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஏன் பெறுகிறார்கள் என்றால் திக்ரின் மூலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய பிறிதொரு இடத்தில் விளக்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆக இந்த இடத்தில் தஸ்பீக் என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்தும் சொல்வதாக இருந்தால் தஸ்பீஹ் செய்வீராக, தஸ்பீஹ் செய்வீராக. யுஸப்பிஹுலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஸப்பஹலில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் குர்ஆன்ல அல்லாஹ் வானம் பூமியும் அவைகளுக்கு மத்தியிலே உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம மரம் செடியெல்லாம் தஸ்பீஹ் செய்து, அதனால தான் கபூரில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செடி நட்டு வச்சு அந்த இலைகள் தஸ்பீஹ் செய்வதன் மூலம் கபருடைய வேதனை நீக்கப்படும் சொன்னாங்க பாருங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தஸ்பீஹ் இருக்கு. அதனுடைய தஸ்பீஹை சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வெளிக்காட்டியிருக்கிறாங்க. ஒரு கல் வச்சுருந்தாங்க ஸல்லல்லாஹு, திடீர்னு எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் கொடுத்தாங்க. அப்போ அது தஸ்பீஹ் செய்கிறத காதால் கேட்குற நசீபை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்து உமர் ரலியல்லாஹு கையில் போச்சு, அப்பவும் அது தஸ்பீஹ் செஞ்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கையில் போகும்போது அது தஸ்பீஹ் செஞ்சிச்சு. அடுத்தடுத்த கைகளில் போகிற போது தஸ்பீஹ் நிறுத்திடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாம் தஸ்பீஹ் செய்யுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இன்னொரு சமயத்தில் ஒரு விருந்து உபசரிப்பு நடந்துச்சு, எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை ஒரு பார்வை பார்த்தாங்க. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், எல்லாம் உணவு ஒரு பார்வை பார்த்தாங்க. உணவுக்கு கூட அல்லாஹ் ஒரு உணர்வை கொடுத்துருக்கான். சாலிஹீன்களின் வயிற்றை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுமா, அது அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. நல்லவங்க வயிற்றுக்கு போனால் நல்லவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கு அந்த உணவுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிறார்கள் ஞானவான்கள். நல்லவங்க வயிற்றுக்கு போக ஆசைப்படுமா. அப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த உடனே எல்லாரும் விருந்து உபசரிப்பில் உட்கார்ந்துட்டாங்க. அப்போது அந்த உணவு தஸ்பீஹ் செய்ய வச்சான் அல்லாஹ், அதை கேட்க வைத்தான். குன்னா நஸ்மஉ தஸ்பீஹ தஆமி வஹுவ யூக்கல், ஒவ்வொரு உணவை நாங்கள் எடுத்து வைக்கும் போது அவைகள் தஸ்பீஹ் செய்வதை காதால் கேட்டோம் என்கிறார்கள் சஹாபாக்கள். புகாரி உள்ளிட்ட ஹதீஸ்கள் வருகிறது. இப்போ அல்லாஹ் நம்மளை பொறுத்து மறைச்சு வச்சிருக்கல ஒரு பெரிய ஹைர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதில் நுட்பத்தை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்தவன். அதை நான் சில நேரங்களில் நாம் உணர்வதற்கு தான் ஒரு பெரிய மகானுடைய வாழ்க்கை நடந்ததை இப்போ நாம் நினைவுபடுத்தினோம். இப்போது தஸ்பீகை எப்படி செய்யணும், நம்ம உணர்வு பூர்வமாக எப்படி சொன்னோங்கிறத தொடக்கத்தில் சொல்லப்பட்ட மாதிரி என்றப்போ எவ்வளவு மகத்துவம் மிக்கவன்கிற உணர்ந்து வார்த்தை வர்ற சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமானது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸப்பி, வெறும் தஸ்பீகுன்னு மட்டும் சொல்லாமல் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், சுப்ஹானல்லாஹ் மட்டும் அல்ல, அல்லாஹ் மகத்துவமிக்க உன் ரப்பின் பெயரை தஸ்பீஹ் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வார்த்தை இந்த ஆயத்து இறங்கினோன்னு இந்த சூறாவில் 2 தடவை வருது. இந்த ஆயத்து இங்கேயும் வருது, கடைசியிலையும் ஃபஸப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். இந்த ஆயத்து இறங்கினோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்கன்னா ஒவ்வொரு ருக்குலையும் ஓதுங்கன்ட்டாங்க. இஜ்அலூஹா ஃபீ ருக்கூஇக்கும், இனிமேல் நீங்கள் தொழுகையில் ருக்கு செய்யும் போது சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம்னு ஓதுங்கன்ட்டாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே ஃபஸப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அதீம்னு வந்துச்சு, மகத்துவம் மிக்க உன் ரப்பின் பெயரை தஸ்பீஹ் செய்யுங்க. உடனே சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் ஓத ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் அப்படி ஓத சொன்னாங்க. அதுக்கு பிறகு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற சூறா இறங்குச்சு. அந்த சூறா இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வந்து அல்லாஹ் அலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இங்கே அதீம், அதீம்னா மகத்துவம் மிக்கவன் அர்த்தம், மகத்துவம் மிக்க ரப்பு. அலா என்றால் மிக மிக உயர்ந்தவன் அர்த்தம். ரப்பிக்கல் அலா, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, மிக மிக உயர்வான உன் ரப்பின் பெயரை தஸ்பீஹ் செய்வீராக. இந்த வார்த்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பிடிச்சி போச்சு. உடனே இஜ்அலூஹா ஃபீ சுஜூதிக்கும், நீங்கள் இனிமேல் சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அலான்னு ஓதுங்கன்னாங்க. தஸ்பீஹ் தான் ஓதுற சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஒரு அழகுபடுத்தி காட்டினாங்க. ருக்குவில் இந்த ஆயத்தின் அடிப்படையில் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுங்க, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறனால அந்த ஆயத்தின் அடிப்படையில் சஜ்தாவில் ஓதுமோ சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஓதுங்கன்னாங்க.
அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கான ஒரு அறிவிப்பாக, முன்னறிவிப்பாக இதா ஜா சூரா இறங்குச்சு. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலுன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹுன்னு வந்துச்சு. உன் ரப்பின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக, வஸ்தக்ஃபிர்ஹு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீரான்னு இறங்குச்சு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீகை இன்னும் கொஞ்சம் அவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓத ஆரம்பிச்சாங்கன்னா, சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி அல்லாஹ் மக்ஃபிர்லி அப்படின்னு ஓத ஆரம்பிச்சாங்க. சஜ்தாவுக்கு போனால் சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி அல்லாஹ் மக்ஃபிர்லி அப்படின்னு ஓத ஆரம்பிச்சாங்க. இதை வ பிஹம்திஹிங்கிற வார்த்தை ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்கன்னு தான் அல்லாஹ் சொன்னான் அந்த ஆயத்தில். உன் ரப்பின் புகழைங்கிற வார்த்தையை சேர்த்து உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஓதும் போது இந்த வார்த்தையை சேர்த்து ஓத ஆரம்பிச்சாங்க. இப்போ வயோதிகத்தின் நெருக்கத்தில் வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீகை ஓதுனதுனால யாருக்கெல்லாம் இந்த தஸ்பீகை ஓதக்கூடிய வாய்ப்பு இருக்கோ, வயோதிகத்தின் நெருக்கத்தை அடைந்து விட்டோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சுன்னத்தின் அடிப்படையில் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம் மட்டும் ஓதாம வாய்ப்பு இருந்தால் சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி அல்லாஹ் மக்ஃபிலின் ஓதுறது சிறப்பு என்னும் குர்ஆனுடைய விரிவுரையாளர் விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை தஸ்பீஹ் துதி செய்தல், திக்ர் என்றால் நினைவு கூறுதல் என்று பெயர். துதி செய்தல் என்பது எல்லா படைப்புகளுக்கும் பொதுவானது. ஆனால் அதை உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரே ஒரு படைப்பு மனிதர்கள் தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய உணர்வு பூர்வமான தஸ்பீகாக நம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகையும் இந்த ஆயத்தின் பொருட்டால், புனித ரமலானின் பொருட்டினால் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.